ஹலோ என்டர்பிரினர்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றியும் இந்த சேனலை பற்றியும் தான். இந்த சேனலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன ப்ரோ பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனலை பற்றி தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்றதை இன்னும் ஃபியூ மினிட்ஸில் நானே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் பேர் புஷ்ப கணபதி. ரீசெண்டாக தான் 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் படித்து முடித்தேன். ஐம் 16 இயர்ஸ் ஓல்டு. அண்ட் என்னோடய கோல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 20 ஏஜ்க்குள்ளே மில்லியனர் ஆகணும். பை ஏஜென்சி யூஸ் பண்ணி மில்லியனர் ஆக முடியுமா தெரில. இதோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஏஜென்சி, அந்த ஃபவுண்டர். கேட்க போதே கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் இதை நான் என்னோட சில ஃப்ரெண்ட்ஸோட வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை பார்த்துட்டு இருந்தா தென் ஐ வாண்ட் டு பிகம் அ மில்லியனர் அட் த ஏஜ் ஆஃப் 20. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜென்சி யூஸ் பண்ணி 20 லேக் earn பண்ணணும். அந்த 20 லேக் யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸில் நான் கற்றுக்கிற விஷயம், நான் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன். என்ன இப்படி எல்லோரும் தான் அப்புறம் சொல்லுவாங்க, ஏதாவது எஃபோர்ட் எடுத்துருக்கீங்கன்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு 1 இயராக நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்காக நான் ஒரு ஸ்கில் சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வீடியோ எடிட்டிங் பிடிக்கும், வெப் டெவலப்மெண்ட் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். பட் என்னோட பிஸ்னஸ்க்கு எது ரிலேட் ஆகும்னு பார்த்து சூஸ் பண்ணது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். தென் நான் எந்த விஷயத்தில் குட் அப்படின்னா, நான் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்துலையுமே குட்டு தான். நான் ஸ்கில்ஸில் சொல்லலை. ஐ மீன் ஒரு ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் குட். நான் எதில் வீக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்கிற பிக்கஸ்ட்டு வீக்னஸ் இப்போ கரண்ட்டாக அதை சரி பண்ணியே ஆகணும்னா கம்யூனிகேஷன். ஒருத்தர்கிட்ட பேசும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது ஆக்சுவலாக. அதை நான் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இப்போ என்னோட கம்யூனிகேஷனுக்கு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 3 கொடுப்பேன். ஓகே, இதுதான் என்னோட கோல்ஸ். அப்புறம் இந்த சேனல் எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல்லாம் என்னோட ஜேர்னியை ஷேர் பண்ணுவேன். நான் அந்த 1 லேக் எப்படி அட்டென்ட் பண்ணுறேன், அப்புறம் ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, அதனால் இந்த ஏஜென்சி யூஸ் பண்ணி 1 லேக் எப்படி அட்டென்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி தான் நான் நிறைய கிளைண்ட் கிட்ட பேசினேன். எவ்ரி ஒன் ரிஜெக்டட் மீ பிகாஸ் ஆஃப் ஒன் திங், கம்யூனிகேஷன். ஐ நீட் டு இம்ப்ரூவ் தட். தென் உங்களுக்கு டிசிப்ளினில் ஃபோக்கஸ் பண்ணுறதுல பிரச்சனையே இருந்துச்சு அப்படின்னா என்னால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா இதை பற்றி நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டிசிப்ளினாக இருக்கணும்னு கேட்டால் நீங்கள் சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க. பெர் டேக்கு நான் 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேன். ஆக்சுவலாக 16, பாக்கி 4 ஹவர்ஸ்லாம் பொட்டேட்டோ சிப்ஸ், ஐ மீன் வேஸ்ட். சும்மா சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயத்துலலாம் போயிடும். அப்போ கூட நான் என்னோடய பிஸ்னஸ் பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். தென் அவ்வளோதான். அண்ட் இது நான் ஒரு சீரீஸாக எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். ஐ மீன் எபிசோடாக. எப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளைண்ட் ப்ராசஸ். என்னோடய ஃபஸ்ட்டு கிளைண்ட் எப்படி பிடிக்கிறேன்றது தான் ஃபஸ்ட் எபிசோடில் இருக்கும். அந்த ஜேர்னியை ஃபஸ்ட் எபிசோட் ஷேர் பண்ணுவேன். பேலன்ஸ் வரதெல்லாம் அடுத்த எபிசோடில் நானே உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி நான் அந்த 1 லேக் அட்டென்ட் பண்ண போகிறதுன்றதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கன்சிடர் சப்ஸ்கிரைப். அண்ட் இந்த சேனல் மெயின் இன்டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் ஃபார் மனி, இட்ஸ் நாட் ஃபார் பர்சனல் பிராண்ட், இட்ஸ் நாட் ஃபார் எனிதிங். இட்ஸ் ஒன்லி ஃபார் மை ஜேர்னல். இது நான் என்னோட ஜேர்னலாக தான் யூஸ் பண்ணுறேன். நான் டெய்லி எப்போ கஷ்டப்படுறேன், ஃப்யூச்சரில் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி. அப்புறம் நான் இதில் நான் பண்ணுற மிஸ்டேக்லாம் இதில் ஷேர் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் டைம் அதை நான் பண்ண மாட்டேன். அப்புறம் நான் கற்றுக்கிற விஷயத்தெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால எனக்கு யூஸ் ஆகும். ஸோ தட்ஸ் வை ஐ ஸ்டார்ட் திஸ் யூடியூப் சேனல். அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது. லைக் மைண்டட் பீப்புள் கூட நான் கனெக்ட் ஆகணும். எனக்கு கம்யூனிகேஷனில் வீக்காக இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. அண்ட் நம்மள மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் கூட பேசுகிறதுக்கு நிறையாவே விஷயம் இருக்கும். இந்த புள்ளிங்கன்னு சொல்லுவாங்களே, அவங்ககிட்ட பேசுகிறதுக்கும் உங்களை மாதிரி ஒரு என்டர்பிரினர் இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்ககிட்ட பேசுறதெல்லாம் ஈஸி, நான் சும்மா ஜாலியாக போவேன், என்னடா நல்லா இருக்கேன்னு கேட்பேன். ஆனால் இந்த மாதிரியான பர்சன்ஸ் கிட்ட பேசுகிறதுன்றது ஒரு 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 ஸ்கில்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்ககிட்ட ஸ்டூப்பிட் கொஸ்டின் கேட்டு அவங்க
அவங்கள இரிட்டேட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கற்றுக்கணும். ஸோ இதுதான் இந்த யூடியூப் சேனலை பற்றி. நாளைக்கே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன், எப்படி நான் கிளைண்ட்டை அப்ரோச் பண்ண போகிறேன், ஃபஸ்ட் கிளைண்ட்டை எப்படி பிடிக்க போகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.